பேங்க் பூட்டி இருக்கு சார். அந்த சொல்லிட்டு சொன்னாங்க. நான் அப்படின்னு சொன்னேன், யாரோ ஒருத்தர் இருந்தப்பா, யாராவது வருவாங்கன்னு சொல்லியிருந்தோம். சார் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க சார். சரி சார். சரி வர சொல்றேன் சார். நான் பார்க்க சொல்லிடுறேன். சார் திறந்து பார்க்க சொல்றீங்க? இல்லை சார், இருக்க சொல்றேன்னு சொல்ல வரேன். நீங்க எப்போங்க சார் வருவீங்க? உங்களுக்கு எப்போ சார் டியூட்டிங்க? சார் நான் 2 நாளைக்கு வருவேன் சார். அங்க இந்தியாவுக்கு பார்க்குறேன். அப்போ ரெகுலர் மேனேஜர் நீங்க யாரும் இருக்க மாட்டாங்களா? இருக்காங்க சார், இருப்பாங்க சார். அதான் சொல்றேன் சார். ஆஸ்பத்திரிக்கு போறேன்ட்டு போயிட்டு அப்படி உடம்பு முடியலன்ட்டு. ஒரு ரெகுலர் மேனேஜர் உடம்பு சரியில்லை போயிட்டாங்களா? சார் ரெகுலர் கிளர்க் இருக்காங்க சார். சரிங்க சார். கிளர்க் இன்னொருத்தர் இருக்காங்க, ஆபரேட்டர் இருந்தாங்க, அவங்க போயிட்டாங்க. வந்துருவாங்க சார், இப்போ வந்துருவாங்க. அதுக்கு சார் இது கிட்டத்தட்ட இங்க ஒரு 50 பேர் நிக்கிறோம். சரிங்களா? கிளர்க்கு தான் ஆப்ரேஷன் பண்ணி கிளர்க்கு தான் பேமெண்ட்லாம் பண்ணுவேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா சார்? இல்ல சார், இல்ல சார், அப்படியெல்லாம் இல்ல. கிளர்க் பண்ணுவாங்க. அண்ணா என்னன்னு சொன்னீங்க? நேத்து நாங்க இருந்தோம். ஒரு நிமிஷம் சார். உங்க பேர் என்ன? பாலமுருகன் சார் இங்க இருக்காரு. பாலமுருகன் இருக்காருல்ல, உங்க எஸ்ஓவா ஏஓவா? பாலமுருகன் என்ன சார் வேணும் இங்க? என்ன வேணும் சார் இந்த ஆபீஸ்க்கு? ஓஏவா தான் இப்போ சொன்னார். எங்களுக்கு வந்து கிளர்க்கே அப்ரேஷன் பண்ணி கிளர்க்கே பேமெண்ட் பண்ணுவாங்க. பேங்க் இப்படி தான் பூட்டி தான் இருக்கும். மக்கள் வந்தாங்க அப்படின்னா ஒரு ஆமாம் இது ஆமாம் சார். அதாவது பூட்டி இருக்கு, பூட்டி தான் இருக்கு. இப்பயும் பூட்டி தான் இருக்கு. இப்ப பூட்டி இருக்கு சார். நாங்க இங்க நிக்கிறோம் சார், கண்ண லைவ்ல பாத்துட்டு இருக்கோம் ஊர் மக்களோட சேர்ந்து. இப்போ சார் அப்படி இல்ல சார், இப்ப நகை வைக்கணும். சரிங்களா? நேத்து ஒரு நிமிஷம் சார், ஜஸ்டிபிகேஷன்லாம் கொடுக்காதீங்க சார். ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் அது தகுந்தாப்புல எங்களுக்கு பதில் சொல்லுங்க பொதுமக்களுக்கு. நீங்க வந்து ஆக்டிங் மேனேஜர், நீங்க பட்டிவீரம்பட்டியில் இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு எமர்ஜென்சி, ஒரு டெத் ஆகி போச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும், நகை வைக்கணும் அப்படின்னா நீங்க இப்படிதான் பதில் சொல்லுவீங்களா சார்? லெத்தாச்சிக்கா இல்ல சார், இப்ப பூட்டி இருக்கு சார். நீங்க இது எத்தனை நாள் இப்படி நடக்குது சார்? அப்போ சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நானு சார், இனிமேல் தவறு நடக்காது. இனிமேல் அவங்க இருந்தானே நான் அதுக்கு தகுந்த நடவடிக்கை நான் எடுத்துக்கிறேன். வொர்க்கிங் டைம்ல பூட்டி வைங்க நீங்க சார். நாளைக்கு இல்ல சார், நாளைக்கு நாங்க காலையில இங்க பாரு, நான் வந்து உங்ககிட்ட ஒரு இந்த பிரச்சனையை பெரிய விஷயம் ஆக்காம மக்கள் தான் நாங்க சொல்றோம். எங்களுக்கு காலையில 9 மணிக்கு திறந்து இந்த ஆபீஸ் தினமும் திறந்துருக்கணும் சார். எங்களுக்கு வந்து சார், அதாவது கூட்டுறவு பேங்க் சார், நானும் பேங்கர் தான். சரிங்களா? அதாவது நம்மளோட பேங்கிங் டைம் வந்து 8 hours அப்படின்னா 8 hours வந்து நம்ம உள்ள இருக்கணும். கரெக்ட் தானே? கரெக்ட் தானே சார்? 10 o'clock வந்து வால்ட் ஓபன் பண்ணணும். பேமெண்ட் இல்லை அப்படின்னா 2 நாள் கழிச்சு பேமெண்ட் தரீங்களா? சொல்ல முன்னாடியே மெர்ஜ் பண்ணி வச்சுக்கிறீங்களா? 2 நாள் கழிச்சு பேமெண்ட் கொடுக்குறீங்க. இன்ட்ரெஸ்ட் கட்ட வந்து நாளைக்கு வா அப்படின்றீங்களா? இது என்ன அணுகுமுறை சார்? இதுதான் கேஒய்சியா நம்மளுக்கு? இதுதான் நம்மளோட பேங்கிங் கிளாஸா சார்? சார் உங்க பேர் என்ன சார்? உங்க பேர் என்ன சார்? ஓகே சார். நாங்கள் ஆக்சுவலி உங்கள் டிஆர்ட்ட பேச போகிறோம் சார். ஏன்னா இவ்வளோ தூரம் கூட்டம் ஆயிருக்கு. நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இனிமேல் நீங்கள் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறேன் சார். இது கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்கு சார். நீங்கள் வந்து ஃபோனில் நம்ம 2 பேர் பேசி முடிக்கிற விஷயம் இல்லை. இப்போ மக்கள் வந்து கேட்டாலே அதை நீங்கள் பண்ணிடலாமே. இது ஒரு கூட்டம் வந்து சார். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? 1 செகண்ட் சாரி சொல்லுங்கள். ஓகே சார், உங்க பேர் சொன்னீங்க சார்? என்ன சொன்னீங்க? கோபால் சார். நாளைக்கு காலையில 9 மணிக்கெல்லாம் பிரான்ச்சுக்கு வந்துருங்க சார். இல்ல அப்படின்னா நீங்க எப்படி பண்ணணுமோ கரெக்டா ஃபாலோ பண்ணி கொடுங்க சார். கட் ஆஃப் லைன் 4 மணி அப்படின்னா சரி சார். ஓகே சார். எடுத்து கொடுங்க. எடுத்து சொல்லுங்க.